என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இதோட கட்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸில் ஏற்கனவே டிசைன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து போட்டாச்சு. இப்போ அது தொடர்ச்சியாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது எப்படி வந்து கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து தொடர்ந்து பாருங்கள். கட் பண்ண வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாருங்கள். இல்லைனா இதை பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து வந்து அந்த வீடியோ பாருங்கள். எப்படி வந்து கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது. பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது தேவையில்லை. பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ வந்து நம்ம இந்த பீஸை வந்து இப்படி வச்சுட்டு லைனிங் பீஸ் அது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு எங்கெங்கே சேஃப்டி பின் போட முடியுமோ நம்ம சேஃப்டி பின் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தைக்க ஈஸியாக இருக்கும். எனக்கு எங்கெங்கே சேஃப்டி பின் தேவையோ நான் அங்கெல்லாம் சேஃப்டி பின் போட்டுட்டு இப்போ வாங்க நம்ம தைக்க ஆரம்பிச்சோம். லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோன்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக அடிங்க. இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். அது வந்து அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வளைவு சேஃபில் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். வந்து சேஃப்டி பின்னை வந்து நம்ம கழட்டிட்டு கரெக்டாக வந்து எல்லா பக்கம் தையல் போட்டோமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன் தச்சு திருப்பும்போது உங்களுக்கு அந்த இடம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா போச்சு. நம்ம தச்சு திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து பிரியும். அதனால் கொஞ்சம் அதில் வந்து இன்னும் 2 தையல் கூட போட்டுக்கோங்க. அதில் வந்து அமுக்கு தையல் போட்டு நம்ம பொறுமையாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சு திருப்பிட்டோம். தச்சு திருப்பியாச்சு. இப்போ எப்பயும் போல் நம்ம சைடில் ஹாம் கூட வச்சுக்கலாம். பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு
இப்போ வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.